Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டுக்கு அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.17 பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம்மை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் A is equal to 8, 9, 4, 3, minus 1, root 7, root 3 by 2, 5, 1, 4, 3, 0, 6, 8, minus 11, 1 அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் the number of elements அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். சொல்யூஷன். இப்போ the number of elementsனால் இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய மொத்த எலிமெண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ இருக்குது. அப்புறம் காலம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. இந்த ரோஸையும் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ 4 into 4 மொத்தம் 16 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 16. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய மொத்த ரோஸ்க்கும் மொத்த காலம்ஸுக்கும் நடுவில் இன்ட்டு சிம்பிளை போட்டு எழுதுனா அதுதான் அந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1, 2, 3, 4 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் 4/4. இதை இப்போ நம்ம ஆன்சரில் எழுதிக்கலாம். தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 4/4. ஸோ இதுதான் அதனுடைய ஆர்டர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் ரைட் த எலிமெண்ட் சொல்லிட்டு A22, A23, A24, A34, A43, A44. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு A22 எழுதலாம். A22னா செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் ரூட் 7. ஸோ அதுதான் A222 வேல்யூ. ஸோ தேர்டுக்கு A22 ஈக்குவல் டு ரூட் 7. அடுத்தது A23 சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோவில் தேர்ட் காலமில் இருக்கக்கூடியது ரூட் 3/2. ஸோ A23 ஈக்குவல் டு ரூட் 3/2. அடுத்தது A24 செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து காலத்தில் இருக்கக்கூடிய 5ன்ற நம்பர் தான் நம்ம எழுதணும். ஸோ A24 ஈக்குவல் டு 5. அடுத்தது A34 கேட்டிருக்காங்க. தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எழுதணும். இதுதான் தேர்ட் ரோ. தேர்ட் ரோவில் ஃபோர்த்தில் இருக்கக்கூடியது 0. ஸோ அதுதான் அதனுடைய ஆன்சர். A34 ஈக்குவல் டு 0. அடுத்தது A43 கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எழுதணும். ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலத்தில் இருக்கக்கூடியது -11. ஸோ இதை தான் எழுதணும். A43 ஈக்குவல் டு -11. அடுத்தது A44 ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலத்தில் இருக்கக்கூடியதை எழுதணும். ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலத்தில் இருக்கக்கூடியது 1. ஸோ இதை தான் இங்கே ஆன்சராக எழுதணும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்.